கர்த்தருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏவருக்கும் இந்த இரவு வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மேத்யூ சாப்டர் 11 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. இனி ஒரு வசனம் கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதர் 3 அதிகாரம் 12 வசனம், நீதிமான்களுடைய கண்கள் செவிகளும் ஜபத்துக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கூக்குரல் சப்தம் கேட்குவதற்காக பரலோகத்தில் இருக்கிற பிதாவு அவரு கவனிச்சு கொண்டிருக்கிறார். இனி ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தை என்ன நோக்கி கூப்பிடு, எத்தாத்ததும் அறியாத்ததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. அதாவது போன ஒரு 15 வருட காலம் மிட் நைட் பிரேயர் ஒரு ஊழியத்தை அடியன் செய்து கொண்டிருக்கிற, அடியன் செய்கிற ஊழியம் இரவிலே 3 மணி நேரம் 4 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை இந்த மிட் நைட் பிரேயரு அடியனுடைய ஜப வேளையிலே உங்களுடைய ஜபத்துக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற, அதாவது 3 ஜாமத்திலும் ஆரம்பிக்கிற ஜபம் 4 ஜாமத்திலே, அதாவது ஒரு 5 மணிக்கு முடியும். உங்களுடைய தேவைகள், அதாவது உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் ஏதாவது ஆயிருந்தாலும் இந்த மிட் நைட் பிரேயர்ல எங்களுடைய நம்பர் மூலமாக நீங்கள் போன் பண்ணீங்களா, உங்களுடைய ஜப விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். 3 மணி நேரம் என்னுள்ளது ஒரு கடினமான நேரம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தூங்கி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தூங்காம உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் 3 ஜாமத்திலும் 4 ஜாமத்திலும் இந்த ஜெபிக்கிற ஜபம். கஷ்டங்கள் இருக்கிற, சோதனைகளில் வேதனைகள், துன்பங்கள், கடபாரங்கள், பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற, கஷ்டங்கள் இல்லாத யாரும் இல்லை. அனவதி காரியத்துக்காக தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் சில காரியத்தில் எல்லாம் தடை வந்திருக்கிற, சில காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய இந்த நேரம் ஒரு முக்கியமான பகுதி, அதாவது இஸ்ரவேலை காக்கும் கர்த்தர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்னும் கூட வேதாகம புத்தகத்தில் வசனங்கள் இருக்கிற. ஆகவே இந்த நேரம் தேவ சமூகத்தில் நோக்கி யாரெல்லாம் உங்களுடைய விண்ணப்பத்துக்காக முழங்கால் படியிட்டு உங்கள் இருக்கிற இடத்திலே, உங்களுடைய வீட்டிலே, ஜப அறையிலே இந்த 3 மணி நேரத்துக்காக நீங்க ஜெபிக்கிற எந்த ஜப விண்ணப்பமாக இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாய் தெய்வம், நீங்க ரகசியத்தில் ஜெபிக்கிற ஜபம் அந்தரங்கத்தில் பிதாவாய் தெய்வம் அது வெளியரங்கமாக அற்புதம் செய்யும் என்னது நிச்சயமான ஒரு காரியம். இந்த 15 வருட காலம் அடியன் இந்த மிட் நைட் பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிற, அனவதி ஜபங்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கிற, அவருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற. ஏன் இந்த நேரத்தை நான் திரஞ்செடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிற, அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவு பூமியில் இருக்கிற நம்ம ஜெபிக்கிற ஜபமும் 3 மணி நேரத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதாவது கடவுளோடு கூட உள்ள நமக்கு ஒரு லிங்கு. பிதாவாய தெய்வத்தின் பிள்ளைகள் பூமியில் இருந்து ஆறெல்லாம் எந்த இடத்துல எல்லாம் இருந்து ஜெபிக்கிறோம்,
அவருடைய அழுதல சப்தத்தை கேட்கறதுக்காக தேவனுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் மூலமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் தூங்காம இருக்கிறது? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தேவனால் திரஞ்செடுக்கப்பட்டவரும் பரிசுத்தாவி அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அவர்களோட குடும்பத்தில் அவரோட வாழ்க்கையில காணுகிற சில சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், கடம்பாரங்களை, அவரோட மினிஸ்ட்ரி, அவரோட மற்ற விதமான எல்லா விதமான காரியங்களும், அதாவது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து துக்கப்பட்டு நம்ம தேவ சமூகத்தில் ஆயிருந்து ஜெபிக்கிற ஜெபமும் பிதாவாய தெய்வம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்களை கவனிക്കുന്നதுமாக அந்த நேரம். அதுதான் இந்த 3ஆம் ஜாமத்திலே தேவனும் ஜெபிக்கிற நீங்களும் தமிழ்ல அந்த டிஃபரண்ட். அப்போ அந்த அகலத்தில் தேவன் நமக்கு ஒரு வித்தியாசமான அன்பு. அன்பு நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நமக்காக, நம்முடைய ஜெப விண்ணப்பத்துக்காக அவர்களோட தூதர்களை நீங்க இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்தில் நீங்க முழங்கால் படியிட்டு உங்களோட ஜெப அறையில் இருக்கிறோம் அந்த இடத்துல அந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஜெபிக்கிற அந்த நேரத்திலே உங்களுக்கு அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி உங்களோட அடுக்கல, அதாவது உங்களோட கூடாரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கண்ணாலே அது தரிசிக்க முடியும். அப்போ தேவன் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு சடன்லி உடனடியாக ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் தடையில்லாத போகும். நீங்கள் நினைக்கல பல காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிற, வருஷங்களோட ஜெபம் பண்ணி இருக்கிற, ஆனா இன்னும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல என்று நீங்கள் விசுவாசிக்கிறா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற, ஏன் ஆண்டவரே எனக்கு அந்த பெரிய ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இன்னும் என்னோட பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கிடைக்கலே என்று நம்மளை யோசிச்சு வேதனைப்பட்டு இருக்கலாம். அதாவது இந்த 3ஆம் மணி நேரம் அது ஒரு ரகசியமான ஒரு நேரம். அதான் ஆண்டவர் சொல்றது கடினமான நேரம். இந்த இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அடிக்கிற நேரம், அந்த ரத்தம் நமக்காக சிந்தின ரத்தம், அது விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மளோட பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, கஷ்டப்பாடுக்காக, வியாதிக்காக அவர் சொரியப்பட்ட ரத்தம். அவர் வேதனையோடு பாரத்தோடு உங்களுக்காக அந்த கடினமான நேரத்தை கொடுத்து விட்டு அவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். அந்த நேரம் அவரோடு கூட நம்ம லிங்கா இருந்தால் எப்படிப்பட்ட விஷயத்திலும் தேவன் நமக்காக உதவி செய்யும். தடைகளை உடைக்கும், போராட்டங்கள் மாறும், கடபாரங்கள் மாறும், திருமண தடைகள் மாறும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த நேரத்தில் பதில் கொடுக்கிற ஒரு நேரமான மிட் நைட் பிரேயர். ஆகவே உங்களுக்கு தெரியும் பவுல் சீலாவும் எப்படி இருந்தது. அவர் இரவில் ஜெபிக்கும் போது பாடி ஆடி பாடி துதிச்சு ஜெபிக்கும் போது இந்த காராகிரகத்தின் அடித்தர பேஸ்மெண்ட் குலிங்கின்னு சொல்றான், சிரசாலை எல்லாம் துறக்கப்பட்டது. அதே போல இந்த 3ஆம் மணி நேரத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அடியன் தூங்காம இருக்கிற. உங்களோட ஜெப விண்ணப்பம் எப்படியாதாகட்டும், எந்த விண்ணப்பம் ஆகிக்கொட்டே, நீங்கள் இந்த 3ஆம் மணி நேரத்தில் எழுந்து நீங்கள் செல்ஃப் எடுத்து எனக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. உங்களோட விஷயம் என்னதுன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க. அந்த விஷயத்துக்காக நான் ஜெபிக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவு நிச்சயமாகவே உங்களோட விஷயத்தின ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். என்னோட செல் நம்பர் 7305361175. அடுத்து ஒரு நம்பர் கூட தரேன், 9043850679. இந்த 2 நம்பர் இருக்கிற இந்த 2 நம்பர்ல நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அதே ஸ்பாட்டில் நாங்கள் தூங்க மாட்டேன். நீங்க ரெடியா இருந்தால் நானும் ரெடியா, நமக்கு சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட விஷயம்
நீங்க ஜெபிச்சு பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்களுடைய பிரசனத்தின தேவனாய கர்த்தரே பரிகாரியாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூடி நீங்கள் நம்பர்ல நீங்கள் போன் பண்ணுங்க. உங்களுடைய விஷயத்துக்காக நாங்கள் தூங்காம எங்களுடைய ஜெப அறையில் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற. என்னுடைய பேரு ஜோய், மிட் நைட் பிரேயர் மினிஸ்ட்ரி, நுங்கம்பக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென், ஆமென், ஆமென்.